கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மன தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவாபம், இந்த சுவாபம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள உண்டாக வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியின் மூலமாக எழுதுகிறார். இந்த சுவாபம் யாரிடத்துல இருக்கிறது? பரிசுத்தரும் பிரியருமாய் இயேசுவினிடத்துல, உருக்கமான இரக்கம் இயேசுவினிடத்துல, தயவு இயேசுவினிடத்துல, மனத்தாழ்மை இயேசுவினிடத்துல, சாந்தம் இயேசுவினிடத்துல, நீடிய பொறுமையை தரித்து கொண்டு அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம இயேசுனுடைய சுவாபத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த வேத புஸ்தகம் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய சுவாபம் எப்படிப்பட்ட சுவாபம்? விட்டு விடுகிற சுவாபம், அழிக்கிற சுவாபம். இதெல்லாம் கோபம் விட்டுறணும், எரிச்சல் விட்டுறணும், இந்த மாதிரி பொல்லாத சரீரத்தில் காணப்படுகிற விபச்சார அசுத்தெல்லாம் விட்டுட்டு இயேசுடைய சுவாபத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி தரித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிற சுவாபத்தை தருவார். அவரை போல நாமளும் மற்றவர்களை மன்னிப்போம், அதை மறப்போம், அதை மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்க மாட்டோம். இந்த சுவாபம் வரணும்னா மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படணும். இயேசுனுடைய சுவாபம் நமக்குள்ள வரும்போது மாம்சத்தினுடைய எல்லா சுவாபம் நம்மளை விட்டு விலகிறோம். பிரியமானவர்களே, அப்போ இயேசுனுடைய சுவாபத்தை நம்ம விரும்பணும். இயேசுனுடைய அந்த உன்னதமான சுவாபம், பரிசுத்தம், நீதி, நேர்மை, தயவு, மனத்தாழ்மை, இரக்கம், நீடிய பொறுமை, இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவில் உண்டு. நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்து போன தேவன் அல்ல, உயிரோடு இருக்கிறார். அதனால அவருடைய சுவாபத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஜெபிப்போமா? இன்றைக்கு அந்த சுவாபெல்லாம் நம்ம தரித்து கொள்வோம். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறப்பா, நாங்கள் குறைவுள்ளவங்க சுவாமி. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான மாம்சத்தின் கிரியைகள்லாம் அழிச்சு போட்டு விட்டு விலகவும் புதிதான உங்களுடைய அன்பின் ஆவியை தரித்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் நாங்கள் சந்திக்கிறோமோ உண்மை காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை நடக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.